நெல்லை மாநகராட்சியை அடுத்துள்ள குறிஞ்சி நகர் மக்கள் 25 ஆண்டுகால அடிப்படை வசதிகளின்றி தவித்த அவலத்தினை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகாவுக்குட்பட்ட ரெட்டியார்பட்டி பகுதியில் உள்ள குறிஞ்சி நகர் 2000 ஆண்டு குடியிருப்பு பகுதியாக உருவாக்கப்பட்டது. அந்த பகுதிக்கு கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி அப்பகுதி மக்கள் பெரும் துயரத்தை அனுபவித்து வருகின்றனர். 58 மனைகள் கொண்ட இந்த குடியிருப்பில் 2005ஆம் ஆண்டு முதல் பஞ்சாயத்து அனுமதியுடன் வீடுகள் கட்டப்பட்டு மக்கள் வசித்து வருகின்றனர். கோரிக்கைகள் என்னன்னா, இந்த தெரு வசதி, தெரு லைட்டு, தண்ணி வசதி, சாலை வசதி எதுவுமே இல்லை. பல வாட்டி நாங்கள் மனு கொடுத்தோம், எந்த ஒரு விடியலும் எங்களுக்கு பிறக்கல. சத்தியம் டிவி மூலியமாக முதலமைச்சர் பார்வைக்கு சென்று எங்களுடைய மக்கள் குறிஞ்சி நகர் ரெட்டியார்பட்டி மக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பாக இந்த கோரிக்கைகளை வைக்கிறோம். கடந்த 20 ஆண்டுகளாக அந்த பகுதியில் மக்கள் வசித்த போதும் தெருவிளக்கு, குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் வழங்கப்படாதது மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. குடிநீர், தெருவிளக்கு, சாலை வசதிகள் ஏதும் இல்லாததால் இரவில் குடும்பத்தோடு பெண்கள் வெளியே போக முடியாத அவல நிலை உள்ளது. எத்தனையோ முறையீடுகள் செய்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என வேதனையோடு குற்றம் சாட்டுகின்றனர். நைட்டில் இருட்டில் வரனால வண்டியிலிருந்து வரும்போது பாம்புகள் குறுக்க எல்லாம் வரனால தடுமாறிக்கல நிறைய தடவை அடிபட்டிருக்கு. இது விஷயமாகவும் தலைவர்கிட்டையும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மனு கொடுத்துருக்கோம். அதுக்காண்டி குறிஞ்சி நகர் மக்கள் நல சங்கமே 2013 ஆரம்பித்து இது வரைக்கும் செயல்பட்டு இருக்கோம். அந்த சங்கம் மூலமாகவும் பல முறைகள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஆனால் இந்த நடவடிக்கையை பூர்த்தி செய்து குறைகளை தீர்க்கும்படி குறிஞ்சி நகர் மக்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். 1954ஆம் ஆண்டு அரசு பதிவேடுகளின்படி அந்த பகுதியில் ஒரு சாலை இருந்தது. தற்போது அது காணாமல் போன நிலையில் சாலை போடப்பட்ட இடம் எங்கே என்று அதிகாரிகள் கிண்டலாக கேட்கும் அளவிற்கு மாறிவிட்டது. உள்ளாட்சி பிரதிநிதிகள் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை ஏராளமான மனுக்களை கொடுத்தும் நடவடிக்கைகள் இல்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த முத்தூர் ரோடு கிட்டத்தட்ட எனக்கு முன்னாலே இருக்குது. 54 பிறந்தா அதுக்கு முன்னாலே முத்தூர் ரோடு சார்பு இருக்குது. அந்த வட்டம் மறித்து எங்களுக்கு வழி இல்லாமல் எந்த அடிப்படையுமே தண்ணி வசதியோ லைட்டு வசதிகளோ இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சொன்னால் போகிற நேரத்துலலாம் நக்கரா பேசுகிறாங்க, அவங்க அடிப்படையில் செய்ய மாட்டாங்க. எங்கள் பகுதியில் தமிழக அரசின் அங்கீகாரம் பெற்ற வரைபடத்தில் முத்தூர் சாலை இருப்பது தெளிவாக உள்ளது. ஆனால் இப்போது அந்த சாலை எங்கு போனது என்பதே தெரியவில்லை. குறிஞ்சி நகரில் குடிநீர் வசதி இல்லை, சாலை இல்லை, சாக்கடை, மழைநீர் வடிகால் ஏதும் இல்லை. அரசு நிர்வாகத்தின் அனைத்து துறைகளும் எங்களை முற்றிலும் புறக்கணித்து விட்டன. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அடிப்படை வசதிகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் பீர் முகமது. ஏற்கனவே எங்கள் ஏரியாவில் உள்ள பழைய முத்தூர் சாலைன்னு சொல்லி எல்லா டாக்குமெண்ட்லையுமே இருக்குது. அந்த பழைய முத்தூர் சாலை இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி இருந்த ரோடு இப்போ எங்கே போயிருக்கு அப்படின்றது அரசு பதிவேடுகளில் தயவு கூர்ந்து தேடி பார்த்தீங்கன்னா அந்த ரோடு கிடைச்சிது அப்படின்னா எங்கள் நகருக்கு பாதை ஈஸியாக பல முறையில் எங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த எங்களுக்கு கொடுத்துருக்க இந்த பிளான் அப்ரூவல் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே இங்கே பிளாட் அப்ரூவல் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். அதில் பழைய முத்தூர் சாலைன்னு இருக்குது. அப்போ அந்த ரோடு எங்கே போச்சு? தயவு கூர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இதில் உடனடியாக உங்கள் தனிப்பட்ட கவனத்தை செலுத்தி அந்த பழைய முத்தூர் ரோடு என்னாச்சுன்னு கண்டுபிடிச்சு எங்கள் நகருக்கு ஒரு பாதை ஏற்படுத்தி தருமாறு மிகவும் தாழ்மையோடு அன்புடனும் கேட்டுக்கொள்கிறோம். குறிஞ்சி நகர் மக்களுக்கு வளர்ச்சி என்ற வெளிச்சம் இதுவரையிலும் படாமல் இருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சி செய்திதான் எங்களுக்கு தீர்வினை கொடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் குறிஞ்சி நகர் மக்களின் பல ஆண்டுகால போராட்டத்திற்கு தீர்வு கிடைக்குமா என்பதை நெல்லை குறிஞ்சி நகர் மக்களின் எதிர்பார்ப்பு. சத்தியம் செய்திகளுக்காக திருநெல்வேலி செய்தியாளர் வனராஜுடன் சத்தியம் செய்திக்குழு.